பெலிக்ஸ் நாடார் தனது முதல் வான்வழி புகைப்படங்களை எந்த ஆண்டு எடுத்தார்? ஏ 1870, பி 1853, சி 1858, டி 1863. சரியான பதில் சி 1858. சரியான விடை சி. சோகஸ்மெலி பிரெஞ்சு புகைப்பட கலைஞர் பெலிக்ஸ் நாடார் 1858ஆம் ஆண்டு பாரிஸ் நகருக்கு மேலே ஒரு வெப்பக் காற்று பலூனில் பறந்து முதல் வான்வழி புகைப்படத்தை எடுத்தார். இது தொலை உணர்வு ரிமோட் சென்சிங் துறையின் தொடக்கமாக கருதப்படுகிறது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்படும் நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரங்களில் ஒன்று எது? ஏ. கிணற்றுப் பாசனம் வெல் இரிகேஷன், பி. மழைநீர் சேகரிப்பு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், சி. தெளிப்பு பாசனம் ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன், டி. சொட்டு நீர்ப்பாசனம் ட்ரிப் இரிகேஷன். சரியான பதில் ஏ. கிணற்றுப் பாசனம் வெல் இரிகேஷன். 5. இந்தியாவில் கிணற்றுப் பாசனம் குழாய் கிணறுகள் உட்பட 60% அதிகமான பாசன பரப்பிற்கு நீரை வழங்குகிறது. இது விவசாயிகளுக்கு நம்பகமான மற்றும் சுதந்திரமான நீர் ஆதாரமாக இருப்பதால் நாட்டின் பல பகுதிகளில் முதன்மையாக உள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த இடத்திற்கு அருகில் ஆறு வங்காள விரிகுடாவில் கலக்கிறது? ஏ. பச்சையாறு பச்சையார், பி. மணிமுத்தாறு மணிமுத்தர், சி. கூவத்தூர் குவத்தூர், டி. புன்னக்காயல் புன்னக்காயல். சரியான பதில் டி. புன்னக்காயல் புன்னக்காயல். சரியான விடை டி. சோகஸ்மெலி தாமிரபரணி ஆறு தூத்துக்குடி மாவட்டத்தின் புன்னக்காயல் அருகே மன்னார் வளைகுடாவில் வங்காள விரிகுடா கலக்கிறது. இது தமிழகத்தின் வற்றாத ஒரே நதி என்று அழைக்கப்படுகிறது மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களின் வாழ்வாதாரமாக உள்ளது. அதிகப்படியான மீன்பிடித்தல் மற்றும் மாசுபாட்டுடன் குறிப்பிடப்பட்டுள்ள நீர்வாழ் உயிர்க்கோளங்களுக்கு மற்றொரு அச்சுறுத்தல் என்ன? ஏ. நன்னீர் விநியோகம் அதிகரித்தல், பி. நிலையான காலநிலை நிலைமைகள், சி. கடல் மட்டம் உயர்தல், டி. நில வெப்பநிலை குறைதல். சரியான பதில் சி. கடல் மட்டம் உயர்தல். சரியான விடை சி. சோகஸ்மெலி புவி வெப்பமடைவதால் பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயர்வது நீர்வாழ் உயிரினங்களின் வாழ்விடங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. இது கடலோர பகுதிகளில் உள்ள பவளப்பாறைகள் மற்றும் சதுப்பு நில காடுகளை பாதிக்கிறது. பழனி மலையில் குறிப்பிடப்பட்டுள்ள மிக உயரமான சிகரம் எது? ஏ. வந்தரவு வந்தராவு, பி. பொதிகை போதிகாய், சி. கும்பக்கரை கும்பக்ரை, டி. ஆழியார் அலியார். சரியான பதில் ஏ. வந்தரவு வந்தராவு. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி பழனி மலையின் மிக உயர்ந்த சிகரம் வந்தரவு 2533 மீட்டர் ஆகும். இது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகும். தவறான விடைகள் பி. பொதிகை மலை திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி எல்லையில் அமைந்துள்ளது. ஒரு மணல் தொட்டியில் சர்க்கரை கரையும் போது ஏற்படும் பள்ளம் எந்த புவியியல் அம்சத்திற்கு ஒப்பானது? ஏ. ஆற்று டெல்டா உருவாக்கம், பி. உறிஞ்சு துளை உருவாக்கம் சிங்கோலே ஃபார்மேஷன், சி. மலைத்தொடர் உருவாக்கம், டி. எரிமலை வெடிப்பு. சரியான பதில் பி. உறிஞ்சு துளை உருவாக்கம் சிங்கோலே ஃபார்மேஷன். சரியான விடை பி. சோகஸ்மெலி நிலத்தடி நீர் சுண்ணாம்பு பாறைகளை கரைப்பதால் நிலப்பரப்பில் ஏற்படும் பள்ளங்கள் உறிஞ்சு துளைகள் எனப்படும். சர்க்கரை நீரில் கரைந்து பள்ளத்தை உருவாக்குவது போலவே இயற்கையில் கார்பனேட் பாறைகள் கரைந்து இவை உருவாகின்றன. போகாரோ ஆலைக்காக ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் HSL உடன் எந்த நாடு ஒத்துழைத்தது? ஏ. ஐக்கிய இராச்சியம் யுனைடெட் கிங்டம், பி. ரஷ்யா ரஷ்யா, சி. அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ், டி. ஜெர்மனி ஜெர்மனி. சரியான பதில் பி. ரஷ்யா ரஷ்யா. சரியான விடை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள போகாரோ இரும்பு எஃகு ஆலை 1964ஆம் ஆண்டு சோவியத் யூனியனின் தற்போதைய ரஷ்யா உதவியுடன் நிறுவப்பட்டது. இது இந்தியாவின் 4வது பொதுத்துறை இரும்பு எஃகு ஆலையாகும். ஒரு பனியாற்றின் அரித்தல் அம்சம் எது? ஏ. வடிவ பள்ளத்தாக்கு, பி. டெல்டா, சி. வடிவ பள்ளத்தாக்கு, டி. வடிவ பள்ளத்தாக்கு. சரியான பதில் ஏ. வடிவ பள்ளத்தாக்கு.
சரியான விடை பனியாறுகள் மலைப்பள்ளத்தாக்குகள் வழியாக நகரும்போது அவை பக்கவாட்டிலும் அடிப்பகுதியிலும் பலத்த அரிப்பை ஏற்படுத்தி அகலமான வடிவ பள்ளத்தாக்குகளை உருவாக்குகின்றன. இது பனியாற்றின் அரித்தல் செயலால் ஏற்படும் மிக முக்கியமான நிலத்தோற்றமாகும். கிழக்கு மேற்கு வழித்தடத்தின் திட்டமிடப்பட்ட நீளம் என்ன? ஏ 4000 கிலோமீட்டர், பி 3640 கிலோமீட்டர், சி 2500 கிலோமீட்டர், டி 1700 கிலோமீட்டர். சரியான பதில் பி 3640 கிலோமீட்டர். சரியான விடை பி. சோகஸ்மேலி கிழக்கு மேற்கு வழித்தடம் அசாமின் சில்சாரையும் குஜராத்தின் போர்பந்தரையும் இணைக்கும் வகையில் 3640 கிலோமீட்டர் நீளத்திற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இது தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் NHDB ஒரு முக்கிய அங்கமாகும். பரப்பளவில் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டின் தரம் என்ன? ஏ 9வது பெரியது 9th largest, பி 10வது பெரியது 10th largest, சி 11வது பெரியது 11th largest, டி 12வது பெரியது 12th largest. சரியான பதில் சி 11வது பெரியது 11th largest. சரியான விடை சி. சோகஸ்மேலி பரப்பளவில் இந்தியா அளவில் தமிழ்நாடு 11வது பெரிய மாநிலமாக திகழ்கிறது. தமிழகத்தின் மொத்த பரப்பளவு சுமார் 1,30,058 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். ஏ 9வது இடம் என்பது பரப்பளவில் தமிழகத்தின் தற்போதைய தரம் அல்ல. பின்வருவனவற்றில் எது இயற்பியல் சிதைவின் முக்கிய வகையாகும்? ஏ கார்பனாக்கம் கார்பனேஷன், பி ஆக்சிஜனேற்றம் ஆக்சிடேஷன், சி நீராற்பகுப்பு ஹைட்ரலீசிஸ், டி துகள் சிதைவு கிரானுலர் டிஸ்இன்டிகிரேஷன். சரியான பதில் டி துகள் சிதைவு கிரானுலர் டிஸ்இன்டிகிரேஷன். 5 சரியான விடை டி துகள் சிதைவு. துகள் சிதைவு என்பது வெப்ப மாற்றங்களால் பாறையில் உள்ள வெவ்வேறு தாதுக்கள் வெவ்வேறு அளவில் விரிவடைந்து சுருங்குவதால் பாறை துகள்களாக உடைவதாகும். இது ஒரு இயற்பியல் சிதைவு. 1650 இல் உலக மக்கள் தொகை எவ்வளவு? ஏ 500 மில்லியன், பி 1000 மில்லியன், சி 9 பில்லியன், டி 8 பில்லியன். சரியான பதில் ஏ 500 மில்லியன். 5 கிபி 1650ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகை சுமார் 500 மில்லியனாக இருந்ததாக வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த காலகட்டத்திற்குப் பிறகுதான் நவீன மருத்துவ முன்னேற்றங்களால் மக்கள் தொகை வளர்ச்சி வேகம் எடுக்கத் தொடங்கியது. பியூஃபோர்ட் அளவுகோலின் காற்றின் வேகத்தை அளவிடுவதற்கான அடிப்படையே எந்த பண்பு விவரிக்கிறது? ஏ கருவி அளவீடுகள், பி ஊற்றுநோக்கல், சி செயற்கைக்கோள் தரவு, டி துல்லியமான அளவீடு. சரியான பதில் பி உற்றுநோக்கல். 1 பியூஃபோர்ட் அளவுகோல் என்பது கடல் அல்லது நிலத்தில் ஏற்படும் மாற்றங்களை உற்றுநோக்குவதன் மூலம் காற்றின் வேகத்தை மதிப்பிடும் முறையாகும். இது 1805 இல் பிரான்சிஸ் பியூஃபோர்ட் என்பவரால் கருவிகள் இல்லாத காலத்தில் உருவாக்கப்பட்டது. புவித்தட்டுகளின் எல்லைகள் தொடர்பான வரைபடத்தில் எந்த வகை புவி மேலோடு கீழ் அமர்வதாக காட்டப்பட்டுள்ளது? ஏ மாறுநிலை மேலோடு டிரான்சிஷனல் கிரஸ்ட், பி கண்ட மேலோடு கான்டினென்டல் கிரஸ்ட், சி கலப்பு மேலோடு மிக்ஸ்ட் கிரஸ்ட், டி கடல் மேலோடு ஓஷானிக் கிரஸ்ட். சரியான பதில் டி கடல் மேலோடு ஓஷானிக் கிரஸ்ட். 6 கடல் மேலோடு கண்ட மேலோட்டை விட அதிக அடர்த்தி கொண்டது. எனவே 2 தட்டுகள் மோதும்போது அடர்த்தி அதிகமான கடல் மேலோடு கீழ்நோக்கி அமிழ்கிறது. இது புவித்தட்டு எல்லைகளில் அகழிகள் உருவாக காரணமாகிறது. எந்த மலை தெற்கின் கைலாஷ் என்று விவரிக்கப்படுகிறது? ஏ கல்வராயன் மலைகள் கல்ராயன் ஹில்ஸ், பி கொல்லி மலைகள் கோலி ஹில்ஸ், சி வெள்ளியங்கிரி மலைகள் வெள்ளியங்கிரி ஹில்ஸ், டி சேர்வராயன் மலைகள் ஷேவ்ரோ ஹில்ஸ். சரியான பதில் சி வெள்ளியங்கிரி மலைகள் வெள்ளியங்கிரி ஹில்ஸ். 1 கோயம்புத்தூர் அருகே உள்ள வெள்ளியங்கிரி மலைகள் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனித தலமாகும். இது ஆன்மீக முக்கியத்துவத்தால் தெற்கின் கைலாஷ் என்று அழைக்கப்படுகிறது. 2 இது மேற்குத் தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகும் மற்றும் பல்லுயிர் பெருக்கம் மிக்கது. கீழ் கவசத்தின் அடர்த்தி வரம்பு என்ன?
ஏ 7.0 கிமீ 3 பி 3.4 4.4 கிமீ 3 சி 4.4 5.5 கிமீ 3 டி 2.9 7.0 கிமீ 3 சரியான பதில் சி 4.4 5.5 கிமீ 3 சரியான விடை சி ஏனெனில் புவியின் கவசம் மேண்டில் மேல் கவசம் மற்றும் கீழ் கவசம் என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் கீழ் கவசத்தின் அடர்த்தி 4.4 முதல் 5.5 கிமீ 3 வரை இருக்கும். இது புவியின் மொத்த கன அளவில் சுமார் 84% கொண்டுள்ளது. மேற்கு கடற்கரை சமவெளி வடக்கில் உள்ள ரான் ஆப் கட்சிலிருந்து தெற்கில் எந்த இடத்துக்கு நீண்டுள்ளது? ஏ கோவா கோவா பி மும்பை மும்பை சி சென்னை சென்னை டி கன்னியாகுமரி கன்னியாகுமரி சரியான பதில் டி கன்னியாகுமரி கன்னியாகுமரி சரியான விடை டி சோகஸ்மேலி இந்தியாவின் மேற்கு கடற்கரை சமவெளி வடக்கில் குஜராத்தின் ரான் ஆப் கட் முதல் தெற்கில் கன்னியாகுமரி வரை நீண்டுள்ளது. இது கொங்கணக் கடற்கரை, கனரா கடற்கரை மற்றும் மலபார் கடற்கரை என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றில் வளிமண்டல அழுத்தத்தின் பரவலை கட்டுப்படுத்துவது எது? ஏ புவிகாந்த துருவங்கள் பி கடல் உவர்ப்பியம் சி நில அதிர்வு செயல்பாடு டி வளிமண்டல வெப்பநிலை சரியான பதில் டி வளிமண்டல வெப்பநிலை 1. வளிமண்டல வெப்பநிலைக்கும் அழுத்தத்திற்கும் இடையே எதிர்மறையான தொடர்பு உள்ளது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது காற்று விரிவடைந்து அடர்த்தி குறைவதால் அழுத்தம் குறைகிறது. 2. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?